தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 20ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கிய நிலையில் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது கூட்டத்தொடர் நிறைவு பெற்றிருக்கிறது. சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பல்வேறு புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார். இறுதி நாளான இன்று மதுவிலக்கு சட்ட திருத்தம், காவல் சட்ட திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சபாநாயகர் அப்பாவு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். தமிழக சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் என்பது கடந்த 20ஆம் தேதி தொடங்கி இருந்தது. 20ஆம் தேதி குறிப்பாக இரங்கல் தீர்மானத்துடன் அன்றைய கூட்டத்தொடர் என்பது நிறைவு பெற்றிருந்த நிலையில் 21ஆம் தேதியிலிருந்து இந்த ஆண்டிற்கான மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்பது நடைபெற்றிருந்தது. 9 நாட்கள் மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்பது நடைபெற்றிருந்த நிலையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பதிலுரை என்பது விரிவாக, அதாவது காவல் மற்றும் தீயணைப்பு மீட்பு துறையின் சார்பாக இருக்கக்கூடிய மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்பது நேற்று நடைபெற்றிருந்தது. அந்த விவாதத்தின் மீதான பதிலுரையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று விரிவாக வழங்கியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் என்பது இந்த ஆண்டிற்கான மானிய கோரிக்கை விவாதத்துடனான சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் என்பது தேதி குறிப்பிடாமல் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போதே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 110 விதியின் கீழாக பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டிருந்தார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்று மதுவிலக்கு தக திருத்த சட்டம் என்பது அமல்படுத்தப்பட்டிருந்தது. அதே போல நீட் தேர்வு தொடர்பாக சட்டப்பேரவையில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருந்தது நேற்று. அதற்கு முன்னதாக பல்வேறு தீர்மானங்கள் என்பது தொடர்ச்சியாகவே நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழக பல்வேறு திருத்த சட்டங்களும் கூட கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மாநகராட்சியை நகராட்சிகளாக தரம் உயர்த்துவது உள்ளிட்ட சட்டங்களும் கூட நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மசோதாக்கள் மீதான விவாதம் என்பதும் கூட நடைபெற்றிருந்தது. அதே போல இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரிவான இறுதிக்கட்ட பதிலுரையை வழங்கியிருந்தார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தொடக்க நாளிலிருந்து இன்று வரையிலுமே கள்ளச்சாராய விவகாரம் என்பது சட்டப்பேரவையில் தொடர்ந்து பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களின் குரலாகவே இருந்தது. கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக முழு அமலாக்க பிரிவு கொண்டு சட்டத்தை கொண்டு வர வேண்டும், அதே போல பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் எனவும் பல்வேறு எதிர்க்கட்சியின் தரப்பினரும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக கூட இன்று சட்டப்பேரவையில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்காக மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சட்டப்பேரவையில் இன்று பல்வேறு கட்சியின் சார்பாக தீர்மானங்கள் கூட கொண்டு வரப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தேதி குறிப்பிடாமல் சட்டப்பேரவை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.